குரு வாழ்க, குருவே சரணம், குலதெய்வம் போற்றி, கமலமுனி சீத்தர் திருவடிகள் போற்றி போற்றி. அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே. நம்மளே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளி மோதிரத்தில் ஒரு புஷ்பராகம் வச்ச மாதிரி ஒரு கல், மாணிக்கம் வச்ச மாதிரி ஒரு கல், ரெண்டு கல்லும் ஒரே மோதிரத்தில் வெள்ளி மோதிரத்தில் செஞ்சுருக்கிறோம். இது எதுக்காக நம்ம செஞ்சுருக்கிறோம் அப்படின்னா என்ன அடிப்படை அப்படிங்கும்போது இந்த ஜாதகத்தை பாருங்கள். இதில் தனுசு லக்னம், சரிங்களா? தனுசு லக்னத்திலே செவ்வாய். ஆக்சுவலாக இது பார்த்திங்கன்னா ஆந்திராவிலேருந்து வந்திருக்கு. தனுசு லக்னத்திலே செவ்வாய் 5ஆம் அதிபதி லக்னத்தில், 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கார் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான ஒரு விஷயந்தான். அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் பாருங்கள் உச்சமாக இருக்கிறார் 8ஆம் இடத்துல. லக்னாதிபதி உச்சம் அப்படிங்கிறது ஒரு வகையில் நன்மை தான். ஆனால் 8ஆம் இடத்துல போய் மறைஞ்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, வக்கரமாக இருக்கிறார். ஒரு கிரகம் வக்கரம் அடைஞ்சதுன்னா தன்னுடைய நிலையை அப்படியே மாற்றிக்கும். எப்படி மாற்றிக்கும்? இங்கே உச்சம் அப்படின்னா அது நீசம் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்படி தான் கணக்கே வரும். அப்போ லக்னாதிபதி நீசம் அப்படின்னு ஒரு கணக்கு. இந்த லக்னாதிபதிக்கு சனியினுடைய பார்வையும் இருக்குது. அப்போ லக்னாதிபதி அப்படிங்கிறவர் கொஞ்சம் பலம் குறைஞ்சிட்டாரு அப்படிங்கிறத நாம் இதிலேருந்து புரிஞ்சுக்க முடியும் இல்லைங்களா? இதில் புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா லக்னத்தில் செவ்வாய் இருக்கிறது நல்லது. 2ஆம் இடத்துலேயே பாருங்கள் சந்திரன் மாந்தி. ஸோ சந்திரன் மாந்தி இருக்கிறாரு அப்படிங்கும்போது இவருடைய இளம் வயதில் கல்வி நிலை எப்படி இருக்கும்? ஒரு தேக்கமான நிலை அப்படிங்கிறது தான் இருக்கும், சரிங்களா? தேக்கமான நிலை அப்படிங்கிறது தான் இருக்கும். 3ஆம் இடத்துல சுக்கிரன், 4ஆம் இடத்துல பாருங்கள் புதன் சூரியன். அதாவதுங்க புத்திநாதன் புதன் என்றைக்குமே நீசமடையக்கூடாது. நீசமடைஞ்சுன்னா கூட்டாளிகள், பங்காளிகள், நண்பர்கள் இவங்க மூலமாக ஒரு சின்ன ஒரு பாதிப்பு வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. இவங்களாம் கூட்டு சேர்ந்து எங்கேயாவது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து கூட்டு சேர்ந்து ரொம்ப லாங் ட்ரைவ் போகிறது அல்லது கூட்டு சேர்றது இதெல்லாம் பெரும்பாலும் ஒத்து வராது. ஆனால் 4ஆம் இடத்துலையே 9ஆம் அதிபதி இருக்கார். அந்த வகையில் இவங்களுக்கு கல்வியை சிறப்பாக கொடுத்துரும் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்க முடியும். ரெண்டாவது உயர்கல்வின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் லக்னத்திலே இருக்கிறார். அப்போது அது பார்த்திங்கன்னா அது ஒரு வகையில் நன்மையை தரும், சரிங்களா? இருந்தாலும் பாருங்கள் இந்த செவ்வாய் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா லக்னத்தில் இருக்கிறது நல்லது தான். அப்படிங்கிறனாலும் கூட லக்னாதிபதி கெட்டு போயிட்டதுனால குருவுக்கு உண்டான புஷ்பராகம் வச்சுருக்கிறோம். இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, எப்படி இருந்தாலும் இந்த 5ஆம் அதிபதியை நம்ம பலப்படுத்தணும், சரிங்களா? அது லக்னத்திலேயே இருக்கிறதுனால ஓகே, அதுக்கு நான் போடலை கல். இங்கே 9ஆம் அதிபதி போய் எங்கே இருக்காரு? 4ஆம் இடத்துல இருக்கிறார். இந்த 4ஆம் இடத்துல இருக்கிற சூரியனுக்கு அதுக்கு திரிகோணத்தில் கேது. அப்போ சூரியன் கேது இணைவு அப்படிங்கிறது வந்துடுது. அப்போ அதுக்கு 9 கோடியினுடைய கல் மாணிக்கம், சூரியனுக்குரிய மாணிக்கமும் குருபகவானுக்குரிய புஷ்பராகம் தான் பாருங்கள் இங்கே வச்சுருக்குறோம். இந்த மாணிக்கம் புஷ்பராகம் இந்த 2 ரத்னங்கள் அணிகிறது அப்படிங்கிறது அவங்க வாழ்க்கையில் பல நன்மைகளை அவங்க அடைய முடியும் அப்படிங்கிறது தான் இதனுடைய கருத்து. எப்பவுமே குரு சூரியன் அப்படின்னா அதுக்கு சிவராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு. சிவராஜ யோகம், கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது இதுக்கு உண்டு தான். ஏன்னா கஜம் அப்படின்னா யானை, கேசரி அப்படின்னா சிங்கம், சூரியன்னா சிங்கம், குருனா யானை. ஸோ கஜகேசரி யோகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும், சரிங்களா? ஆரம்ப காலத்தில் தான் கல்வி அவங்களுக்கு தேக்க நிலை இருக்கும். அதுக்கு பிறகு பெரிய அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கும். ஏன் கல்வி பற்றி பேசுகிறோம் அப்படின்னா இவங்க கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க, எப்படி படிப்பாங்க அப்படின்னு. அஷ்டமாதிபதியே 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. 2ஆம் இடத்துலேயே மாந்தி, இந்த 2ஆம் இடத்தை கேது பார்க்குது. அப்போ அடிப்படை கல்வியில் கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். நான் சொன்னேன் 16 வருஷத்துக்கு இவங்களுக்கு ஒரு சுமாரான கல்வி தான் இருக்கும். அதுக்கு பிறகு சூப்பராக படிப்பாங்க. ஏன்னா 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல 9ஆம் அதிபதி, 4ங்கிறது ஒரு நல்ல உயர்கல்வி, +2 காலேஜ் இதெல்லாம் 4ஆம் இடத்துக்கு வந்துடும். அதே நேரத்தில் பூர்வ புண்ணியஸ்தானம் 5ங்கிறது உயர்கல்வி, காலேஜ் எல்லாம் போகிறது, அது லக்கணத்திலே இருக்குது. அதுவும் ஒரு வகையில் நன்மை தான். அப்போ ஆவரேஜ் ஒரு 16 வயசு தாண்டிட்டாங்கன்னா
சூப்பரான ஒரு நிலை வந்துடும். போக போக அவங்க கல்வியிலையும் சிறப்பாக வந்துடுவாங்க அப்படிங்கிறது இது ஒரு கணக்கு. எப்போவுமே ஒரு காரணத்தின் அடிப்படையில் தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அந்த ரத்தினங்கள் செய்கிறோம். அது மட்டும் இல்லைங்க, திதி, யோகம், கரணம் இதன் அடிப்படையிலையும் அவங்களுக்கு ஒரு சில வழிபாட்டு முறைகள் பண்ணுறது, ஒரு சில தானியங்கள் தானம் கொடுக்கறது, ஒரு சில நிறங்கள் உள்ள ஆடைகள் பயன்படுத்துறது, இது எல்லாமே சொல்லி தான் அவங்களுக்கு அனுப்புவோம். அதனால் அவங்களுக்கு கட்டாயமாக நன்மைகள் கிடைக்கும். நண்பர்களே, தொடர்ந்து நம்ம வீடியோ பார்த்துட்ருக்குறீங்க, நிறைய பேர் ஷேர் பண்ணி கூட எங்களுக்கு ஆர்டர் எடுத்து கொடுக்குறீங்க. அதன் மூலமாக எங்களுக்கு ஆர்டர் கிடைக்குது. இந்த உதவிக்கு நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன், நன்றி தான் சொல்ல முடியும். உங்களுக்கும் பிரபஞ்சத்தினுடைய பேராற்றல் நல்ல முறையில் அமைஞ்சு உங்களுடைய அனைத்து தேவைகளும் பூர்த்தி ஆகணும் அப்படிங்கிற நான் இறைவன்கிட்ட வேண்டிக்கிற நண்பர்களே. வாழ்க வளத்துடன், மேலும் புகழுடன். நன்றி நன்றி நன்றி.